அண்ணி ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? எல்லாரும் சேர்ந்து வருவீங்கன்னு இவன் சொல்லாம விட்டுட்டான். கதிரும் ஜீவம் வராங்கன்னு 2 ரூம் தான் புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வேற எந்த ரூமும் கைவசம் இல்லை. இன்னைக்கு மட்டும் 2 ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். பகல் எங்க ரூம்ல இருக்க போறோம், வெளியே சுத்தி பார்க்க தானே போறோம். பொம்பளைங்க ஒரு ரூம்லயோ பசங்க ஒரு ரூம்லயோ இப்போதைக்கு இருந்துக்கிறோம். அண்ணி சாரி அண்ணி, நான் தான் ரூம் சொல்லியிருக்கணும். ஏதோ ஞாபகத்தில் சொல்லாம மறந்துட்டேன். பரவாயில்லடா, ரூம் இல்லைன்னா தான் ஃபீல் பண்ணணும். இப்போதான் 2 ரூம் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடு பார்த்துக்கலாம். ஐய பொழுதனைக்கு சாரி சொல்லிட்டு என்னண்ணே நீ காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? அண்ணி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருக்காதுரு, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்ப டைம் ஆயிடும்டா. இரு, பேசாம எல்லாரும் முகத்தை கழுவிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆமா அண்ணி, அதுவும் சரிதான். என்னடா கதிரு? அதான் சரிண்ணே, அப்படியே சாப்பிட்டு வெளியே போக வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் போட்டிங் போலாம். முதல்ல நீ இங்க இருந்து போ. அட கிளம்புடா. எங்க துரத்துறீங்க? நான் உன்னை துரத்தலடா. ஆம்பளைங்க நீங்க கிளம்புனா தானே பொம்பளைங்க நாங்க ரெடியாக முடியும். உங்களுக்கு தான் இன்னொரு ரூம் இருக்குல்ல, போங்க. கிளம்புடா. கதிரு வாங்க. தோ லக்கேஜ் வந்துருச்சு பாரு, எடுத்துட்டு கிளம்பு. ஜீவா இது பாரு. டேய் அப்புறம் கூட பேசிக்கலாம்டா. வெளியே போகும்போது பேச தானே போறீங்க. கிளம்பு முதல்ல, போ, டைம் ஆகுது. டேய் என்னோட முறுக்கிட்டு நிக்கிற? போடா கிளம்பு, போடா. அண்ணி சீக்கிரம் கிளம்புங்க. மணி கணக்கா பண்ணிய அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க. லேக் வேற மூடிடுவாங்க. நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். வாயை பாரு, முதல்ல கிளம்பு. உன்னை விட்டுட்டு தான் போறோம், போடா. எல்லா பிளானும் வச்சிரு, போ. மீனா எங்க போற? இருங்க வர. அட சும்மா. மீனா என்ன அவ எங்க போறா? தெரியலக்கா, விடுங்க. நீ எந்த சாரி கட்டுற? அண்ணா யார் ஃபர்ஸ்ட் குளிக்க போறா? நான் போறேன்டா. சீக்கிரண்ணா சீக்கிரம். நான் ஜீவா கூட கொஞ்சம் பேசணும். என்ன நீ எங்கண்ணே போற? இது நம்ம ரூமுண்ணே. டேய் பேசணும்னு சொல்றாங்கல்ல, வாடா. அட நீங்க பேசுங்க அண்ணி, நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். டேய் வெளியே போடா. அண்ணி போடாங்கறல. மீனா ஓகே ஓகே, இதை வச்சுலாம் சண்டை வேணாம். நான் வெளில போயிடுறேன். ஏன் மீனா, எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ நீ மட்டும் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எல்லாரும் சேர்ந்து வரணும்னு நான் சொன்னேனா? நான் கேட்டேனா? இல்லதான், ஆனா எதுவும் பிளான் பண்ணி நடக்கலையே. பேசாத. நீ ஹனிமூன் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு உன் அண்ணி கொடியும் முல்லை கொடியும் என்ன தங்க சொல்ற. அதான் ரூம் இல்லல மீனா, வேற என்ன பண்ண சொல்ற? குடும்பமா தான் ஹனிமூன் வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்ப ரூமுக்கும் சொல்லணும்னு தெரியாதா? நைட் ரூம் கேட்டிருக்கேன் மீனா, கிடைச்சிடும். ஆமாமா கிடைச்சிரும். ஹனிமூன்னா நாம சந்தோஷமா இருக்கிறது. நாம 2 பேரும் வெளியே போய் நாம சுத்தி பார்த்து நாம பேசி நம்ம ஒன்னா சாப்பிட்டு நாம போட்டோ எடுத்து நம்ம தனியா இருக்கிறது. நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கணும்டா. இங்க என்னன்னா எல்லாமே தலைகீழா இருக்கு. புரியுது மீனா, ஆனா இது வேணும்னு வரலையே, எல்லாம் தானா நடக்குது. எம்படி சீக்கிரம் ரூம் கொடுக்க முடியுமோ அம்படி சீக்கிரம் ரூம் கொடுன்னு கேட்டிருக்கேன். எப்படி இருந்தாலும் வெளியில வரும்போது உன் கூடவே இருக்க பாக்குறேன். இப்படி எல்லாமே நான் சொல்லி நான் கேட்டு ஐயோ
எனக்கே பல நேரங்கள் என்ன நினைச்சு அசிங்கமா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன சந்தோஷமாவே வச்சுக்கல ஜீவா. என்ன கஷ்டப்படுத்துற. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. இப்படி நீ எல்லாமே பண்ணிட்டு நான் உன் குடும்பத்தோட ஒட்டி இருக்கணும், அவங்க கூட சிரிச்சு பேசணும்னு மட்டும் நினைக்காத. எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல. கோவமா வருது. இப்படிதான் நம்ம கல்யாண லைஃப் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளவு அவசரமா ஓடி வந்து உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் ஜீவா. போடா. எப்படி முறைச்சிட்டு போறாங்க பாருண்ணே. தெரியுதுடா, வாயை மூடு. கிரேட் இன்சல்ட்ண்ணே. நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோன்னு இப்படி முறைச்சிட்டு போறாங்க? ஹனிமூனுக்கு இவங்க 2 பேரை மட்டும் அனுப்பாமல் நம்மளும் வந்தது நம்ம தப்பு. இவங்க ஏன் நம்ம கூட வந்தாக? இவங்க தனியாக எங்கேயா ஹனிமூன் போக வேண்டியதானே? நீயும் முறைக்காதானே? டேய், ஆ? அண்ணன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நாம் இங்கே இருக்கலாம். ஏன்? இருண்ணா இரு. நம்ம அண்ணனை குட்டியை நீ ஏதோ பண்ணிட்டா? என்னடா பண்ணிட்ட போகிறாங்க? பேசாமல் இரு. இல்லை கடிச்சு அடிச்சு கிடிச்சு வச்சிருந்தா? டேய், பேசுகிறான் பாரு. ஐயோ பேய்! பேயா? இல்ல அண்ணி அங்கேயே அவங்கண்ணே. பயமா இருக்குண்ணே. டேய், கையை இறக்கடா, பாத்திர போகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறாங்க. இவங்க கூட அண்ணன் எப்படிண்ணே இருக்கு? அது அவங்க 2 பேர் பிரச்சனை. அண்ணன் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிச்சு, அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கும். ஆனாலும் இது ரொம்ப ஓவர்ண்ணே, அநியாயமா இருக்குண்ணே. முல்லை அண்ணி எல்லாத்துக்கும் அமைதியா அன்பா தானே இருக்கு. இந்த அண்ணி மட்டும் ஏன் சண்டை போடுது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரிடா, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட முடியுமா? தனன் எவ்வளோ நல்ல அண்ணி, எப்பவுமே சிரிச்சுட்டு எவ்வளோ அன்பா பேசுது. இவங்க ஒரு நேரம் சிரிச்சு பேசினா அப்புறம் திட்டுறாங்கண்ணே. தன அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எது நடந்தாலும் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படி நடக்கலைன்னொன்னே கோவம் வருது. ஏன் எதிர்பார்க்கணும்? இல்லை ஏன் எதிர்பார்க்கணும்னு கேட்குறேன். தனம் நீ மாதிரி எது நடக்குதோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதானே? எல்லாருனாலும் எப்படிரா அப்படி முடியும்? அது தப்பு இல்லையாண்ணே? என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அண்ணே, கல்யாணம் ஆனதும் உனக்கு அறிவு வந்துருச்சுண்ணே. டேய், அப்போ முன்னாடி அறிவு இல்லைங்கிறியா? முன்னாடிலாம் நீ இப்படி பேச மாட்டேனே, இப்போ தானே பேசுகிற. சொல்லுவடா. முல்லை நீ உன் அறிவை தோண்டி பார்த்து வளர்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? ஐயோ, இன்னொரு வாட்டி வேற சொல்லணுமா? முல்லை நீ அப்படியே உன் அறிவை தோண்டி பார்த்து. ரொம்ப நாளாக அடி வாங்கலன்னு நினைக்கிறேன். ஊருக்கு வா. உடனே டென்ஷன் ஆகாதண்ணே. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை சொல்றேன் கேளு. கல்யாணம் ஆனதும் ஜீவா அண்ணனுக்கு அறிவு போயிருச்சு, சொங்கி மாதிரி ஆயிருச்சுண்ணே. டேய், கிளவி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காது. டேய், மீனா எங்கடா பாத்தியா? அங்க நிக்கிறாங்க பாருங்க. காணுமேடா. இங்கே தானே இருந்தாங்க. அண்ணி, அவங்க இங்கே எங்கேயாவது சுற்றி பார்க்க போயிருப்பாங்க, வந்துடுவாங்க. தனியா எங்கடா போனா? அண்ணி, கொஞ்சம் இங்கே வாங்க, அவங்க வந்துடுவா.
முதல்ல உள்ளே போங்க. புது இடம்டா, எங்க தனியா போனா? நீ அவங்க என்ன பப்பாவா? 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் உள்ளே போங்க. நீ என்னமோ போடா. சேர்ந்து வந்தா சேர்ந்துருக்க வேண்டாமா? ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு. ஏன்னு உங்களை ரெடியாக சொல்லிட்டு தானே வந்தேன். இன்னும் ரெடியாகாம என்ன பண்ணுறீங்க? முல்லை குளிச்சிட்டு இருக்காடா. அது சரி, நீங்க 2 பேரும் கிளம்பாம இங்க என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் ரெடி ஆகுங்க. என்ன இன்னும் எம்பூட்டு நேரம்னா இங்கே நிற்க போகிறோம்? ஓகேண்ணே ஓகேண்ணே, நான் போய் கிளம்புறேன். கடையை லீவ் போட்டாது இவனை ஒரு நாள் சாத்தணும். பாருடா, எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, நீ போட்டிங் போறதுனால எனக்கு அம்பட்டு பிடிக்கும். எவ்வளவு பெரிய ஏரி பாரு, இங்க இருந்து அது வரைக்கும் இருக்கு. அக்கா, நாம எல்லாரும் ஒரே போட்ல போவோமா? பெரிய போட்டு கிடைக்குமான்னு தெரியலையே. கிடைச்சா போவோம்க்கா. சரி. இந்த வெயிலே இங்க தண்ணி இருக்கு பாரு. சரியான கிளைமேட்க்கா. நான் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். திரும்ப செல்ஃபி எடுப்போம். அக்கா, நீங்க கொஞ்சம் போனை கொடுங்களேன். அக்கா வாங்க, நாம ஒரு செல்ஃபி எடுப்போம். டேய், நீயும் வாடா. நான் தனியாக எடுத்துக்கிறேன், ஃபேஸ்புக்கில் போடணும்ல. நீ அப்புறம் போட்டுக்கோ, இப்போ எங்க கூட வா. இந்த ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியலப்பா. எடு. இப்படியா கண்ணா? கட்டு நல்லா இருக்குல்ல? க்ளோஸ்அப்ல கொடூரமா இருக்கான். இவனுக்கெல்லாம் ஃபேன்ஸ் தொல்லையா? கிரேட் இன்சல்ட். இது தேவையாடா உனக்கு? ஏய், மீனா இல்ல, அவளை கோப்பலாயிரு. மீனா அக்கா, அவ தான் தனியா நிக்கிறாங்கல்ல, விடுங்கக்கா. சரி சரி, கரெக்ட் தான். இந்த போட்டோ அழகா இருக்கு. அக்கா, போட்டோவுக்கு அவகளை கூப்பிடுங்க. எவங்கள? அதான் அவகளை. ஓ, கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். கதிரு, என்ன நீ? வாடா இங்க. எதுக்கு? நான் கூப்பிடலடா, உன் பொண்டாட்டி தான் கூப்பிடுறா. வா. ஏங்க, போட்டோ எடுக்க தாங்க கூப்பிட்டேன், வாங்க. வரலனா விடு. வாடா, வா வா வா. அட வாடா. ஓவியா, தள்ளி நில்லு. எடு போட்டோ. வாடா. முகத்தை பாரு. தள்ளி நில்லு. இப்ப எடு. சரி, நீ தள்ளு. நீங்க 2 பேரும் எடுங்க. எடுங்க. நீங்க எடுங்க. நீ எடு. எடுத்துக்கோ. டன். எல்லா போட்டோவும் நல்லா இருக்குக்கா. ஏங்க, நாம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? பக்கத்துல வாங்களேன். 1 கிலோமீட்டர் தள்ளி போய் நிக்கிறியா? வாங்க. சரிங்களேங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நீ போலாம். நீ போர் அடிக்குது. நீ போலாம்டா. ம் ஜீவா, அண்ணி இங்க வா.
போட்டிங் போலாம். இவன் டென்ஷன் ஆகுறான் பாரு. வாடா இங்க. போட்டிங் எல்லாரும் தானே போறோம்? 6 பேர் இருக்கும்ல, 3 பெடல் போட் எடுத்துக்குவோம். பெடல் போட்டுனா அதான்க்கா, நாமளே மிதிச்சுட்டு போவோம்ல. மிதிக்காம விட்டுட்டா கீழே விழுந்துருவோமா? ஐயோ ஏன்டா சிரிக்கிற? ஏன் நீ பெடல் போட்டால் தனித்தனியாக போகணும், அதெல்லாம் நல்லாவே இருக்காது. எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரியே போகலாம். இல்லைடா, பெடல் போட்னா நாமளே அமைக்கிட்டு போவோம், ஜாலியாக இருக்கும்ல. போனேன், கால்லாம் வலிக்கும். என் கூட யாரு அண்ணியை தானே கோர்த்து விடுவீங்க. அண்ணி என்ன மிதிக்க விட்டு அது ஜாலியாக உட்காந்துட்டு வரும். எல்லாம் சேர்ந்து போகலாண்ணே. டேய் ரொம்ப ஓவர்டா. சரி சரி, இப்போ எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒரே போட்ல போயிட்டு வந்துடலாமா? அண்ணி இல்லை, போ டிக்கெட் எடுத்துட்டு வா. அண்ணா இரு வரேன். வா. நாம ஜீவா கூட தனியா போலன்னு பிளான் பண்ணா இவங்க வேற ஒண்ணு பிளான் பண்றாங்களே. மீனா, போட்டிங் எவ்வளவு நல்லா இருந்துச்சு இல்லடா? செம்மையா இருந்தது. ஆமா, நீ சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா. ஏய், சைக்கிளிங் போவோமா? எப்படி? இங்க சிங்கிள் சீட் டபுள் சீட் தானே இருக்கு. அதனால என்ன, டபுள் சீட் எடுத்துக்குவோம். 6 சீட் சைக்கிள் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி? அண்ணி, வெரைட்டியா சைக்கிள் இருக்கு. எதை சூஸ் பண்றதே தெரியலையே. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அண்ணி. அண்ணி, எனக்கு டபுள்ஸ் தான். நீ எதுக்குடா டபுள்ஸ் எடுத்துக்கிற? சிங்கிள் எடுத்துக்கோடா. அதெல்லாம் இல்லை, எனக்கு டபுள்ஸ் தான் வேணும். சரி, யார் கூட போவ? கதிரண்ணன் கூட. ஐயோ சும்மா இருடா. போகலாண்டா. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீயும் முள்ளையும் ஒரு சைக்கிள்ல போங்க. ஐயோ, என்ன ஐயோ? செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு பக்கத்துல வந்து நின்னு போட்டோ எடுக்க தெரியுது. இப்ப ஐயோவா? ஒழுங்கா போங்க. ஜீவா, நீயும் மீனாவும் இன்னொரு சைக்கிள் எடுத்துக்கோங்க. சரி அண்ணி. ஏன்னா உனக்கு என்னமோ இஷ்டம் இல்லாம அண்ணி சொல்றதுக்காண்டி போற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. உன் பிளானே இதானே? ஆமாம் அண்ணி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் என்ன பண்றது? நான் இங்க எங்கேயாவது உட்காந்துக்கிறேன்டா. தனியாவா? ஆமா, ஏன்? தனியாக எப்படி இருப்பீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்தாதீங்கடா. நான் மாமா வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். மாமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி நீ பார்த்து. அண்ணனுங்க 2 பேரும் ஜோடியா போயிடுவாங்க. நான் என்ன செய்யறதா? நீங்களும் 5 வருஷம் கழிச்சு ஜோடியா போகலாம். இப்ப சார் தனியா போங்க. ஐய, எதுக்கு 5 வருஷம் கழிச்சு? ஏன் இங்கே இப்பவே என் அழகுல மயங்கி ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு ஓகே சொல்லாதா? அது ஏதோ சொல்லுவாங்களே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது நடக்காதா? நாங்க 2 பேரும் ஜோடியா டபுள்ஸ் போக மாட்டோமா? அதனால நான் டபுள்ஸ் தான் போவேன். டேய், இதுக்கு தான் கொடைக்கானல் வரணும்னு சொன்னியா நீ? பிச்சு பிடுவேன். ஒழுங்கா சிங்கிள் சைக்கிள்ல போ. சும்மா இருங்க நீ, நான் டபுள்ஸ் தான் போவேன். ஏங்க, அந்த ப்ளூ கலர் அதுல போலாங்க.
ம் ம். ஜீவா நமக்கு சிங்கிள் சீட் எடுத்துக்கோ. ஏன் டபுள் சீட் எடுத்துக்குவோம். சொல்றத கேளு. சரி சரி நின்று பேசிட்டே இருக்காம கிளம்புங்க. சரி நீங்கள் பத்திரமா இருங்க, எதுன்னா கூப்பிடுங்க, வந்துடுறோம். நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்க்கா. எங்களுக்கு அது எனக்கு இந்த சைக்கிள் அந்த பச்சை கலர். சீக்கிரம் அண்ணே மொத்தம் 3 சைக்கிள்ண்ணே. அண்ணே பத்திரமா இருங்க, எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க, உடனே சரி வந்துடும். நீ பாத்து போ, நான் இங்கதான் இருப்பேன். ஆ போயிட்டு வா.